தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சரி, தங்கவரதராஜன் சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், திமுக அவங்க ஒரு கூட்டணி, இன்னும் இருந்த கட்சிகள், இன்னும் புதிதாக நிறைய கட்சிகள் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் என்டிஏ அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்த கட்சிகள், கடந்த முறை இருந்த கட்சிகள் அப்படியே இருக்கிறாங்க. புதிதாக எந்த கட்சிகளும் இந்த கூட்டணிக்குள்ளே வரல. அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளும் அங்கிருந்து திமுகவுக்கு வந்திருக்கிறது. என்டிஏல இருந்த கட்சி இல்லைன்னா ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் அவர்களும் அங்கிருந்து திமுகவுக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் மோடி அவர்களுடைய பேச்சு மட்டும் தேர்தலுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? வணக்கம் திரு கோபாலகிருஷ்ணன். கனகராஜுடைய பேச்சு முழுமையாக கேட்டேன். நான் இதுல பேசுறதுனால கனகராஜ் அவர்கள் அண்ணன் கனகராஜ் அவர்கள் என்னுடைய பேச்சை குறிக்கிட கூடாது, நெறியாளரை குறிக்கிடலாம். அதாவது கனகராஜ் பேச்ச முதல் குற்றச்சாட்டு நான் பதிவு செய்யாகும். அதாவது காங்கிரஸ் கட்சி எத்தனை ஆண்டுகால காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகள் இருக்குது கோபாலகிருஷ்ணன்? வேற ஒரு 100 ஆண்டுகால காங்கிரஸ் கட்சி. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியை 1984 பிறகு அது இந்திராவதி படுகொலையால் மெஜாரிட்டி கிடைச்சது. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கிறதா? கிடையவே கிடையாது. அது எந்த மாதிரி எங்களை பார்த்து பேசுறது முன்னாடி உங்களை பத்தி நீங்க யோசிக்க வேண்டும். 2014 நரேந்திர மோடி தலைமையான நாட்டு மக்கள் மெஜாரிட்டி தந்த பிறகு உங்களை எதிர்கட்சி அந்தஸ்தை கிடைக்காம செய்யணும் இல்லையா? நாட்டு மக்கள் கொடுத்தாங்க தெரியுங்களா? இதுதான் பாஜகவுடைய எழுச்சி, மக்களுடைய எழுச்சி என்பதை கொஞ்சமாவது நீங்க கூச்சப்பட வேண்டும் என்பதை நான் சொல்ல பார்த்து கேட்கக்கூடாது. நீங்க 140 2001 ஆட்சி எப்படி அமைச்சிங்க? யூபிஏ 1 ஆட்சி எப்படி அமைச்சிங்க? வெறும் 140 சீட்டை வச்சுதான் நீங்க ஆட்சி அமைச்சிங்க. அதனால இன்னைக்கு எங்களுக்கு அப்படி இருந்து 260 தனிப்பட்ட அதனால எங்களுடைய எதிர்கட்சி இல்லாம 2 முறை ஆக்கி 3ஆவது முறையா போனா போகுது. இப்பயாவது நீங்க திரும்பிகள் நாட்டு மக்கள் கொடுத்தாரு. நீங்க ராகுல் காந்தி சொந்தப்பட்டாரு. தேர்தல் தரவுகளோட பதில் சொல்லிருக்கீங்க தங்கவரதராஜன், நான் அதை பதிவு செய்யறேன். ஆனா 2026க்கு என்ன வியூகத்தை பாஜக வைத்திருக்கிறது, மோடி வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் வெற்றி பெறதுக்கு? மேடைகள்ல பேசிட்டு போனால் வெற்றி பெற்றலாமா? விஷயம் விவசாய தேர்தல் வெற்றி பெற முடியாது. நல்லாட்சி கொடுக்கணும், மக்கள் அங்கீகரிக்கணும். மக்கள் அங்கீகரிக்காம எதுவும் பண்ண முடியாது. கேட்டீங்க நீங்க கடந்த ஆட்சியில எங்களுடைய அதிமுக தலைமையான தேசிய ஜனநாயக தமிழ்நாட்டில் எங்களுக்கும் அதாவது திமுக தலைமையான இந்தி கூட்டணிக்குள்ள வெற்றி வித்தியாசம் 43 தொகுதியில கிட்டத்தட்ட வெறும் 2 லட்சம் ஓட்டுமாக மீண்டும் முதலமைச்சராக இருப்பார். அதனால இவர்கள் அவ்வளவு 10 வருஷம் ஆட்சி இருந்தும் கூட வெற்றி போட்டது எவ்வளவு? 43 தொகுதியில 2 காரணம் அந்த எங்களுடைய டிடிவி இல்லை, இன்னும் எங்களோட இருக்கிறார். இன்னைக்கு மக்கள் தெரியும் சொல்லுங்க. திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கிற ஒரு மக்கள் அது இதயபூர்வமான கூட்டணி திருடி வர நீங்க என்னதான் திமுக கூட்டணி இருந்தாலும் போடுங்க. இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு அதிருப்தி மக்கள். தயிர் கோபாலகிருஷ்ணன் தயிர் அதிருப்தியா இருக்கும். அந்த தயிர்ல ஒரு பொடிய உப்பாளி போட்டிக்கு வச்சுக்கணும், அது நீட்டி போயிடும். அது போல இன்னைக்கு மக்கள் கோபம் இருக்காங்க. எல்லா தரப்பு மக்கள், இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள், அரசு ஊழியர் அனைத்து மக்களும் விவசாயிகள் அனைத்து பேரும் இந்த அரசாங்கத்துக்கு கோபமா இருக்காங்க. அந்த உப்பை தூக்கி இந்த கூட்டணியில் போடுங்க, நீர்த்து போகும். அது போல ஏற்கனவே நீர்த்து போய்விட்டது. எங்களுடைய கூட்டணி 200க்கும் மேற்பட்ட எங்களுடைய மாண்புமிகு இன்னைக்கு முதல்வராக ஏற்கனவே கூட்டணியுடைய முதல்வர் வருங்கால முதல்வர், முன்னாள் முதல்வர் சொன்னது போல நிச்சயமாக நாங்கள் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்ற உறுதி. இது எங்களுக்கு போதுமான கூட்டணி என்பதை அதை இருப்பதில்லை. மக்களுடன் மேலும் மக்கள் எங்களோட இருக்கிறார். மக்கள் எங்களோட இருக்கிறப்ப எங்களால் வீட்டப்பட கூட்டணி. இப்ப ஒண்ணும் கேட்கறீங்க, இந்த கூட்டணியில நிபந்தனை எட்டு ஆதரவு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு பிஜேபி கூட்டணி ஆட்சியை பத்தி கேட்கல. அன்புமணி அவர்கள் கூட்டணி ஆட்சியை பத்தி கேட்கல.
இன்னைக்கு இல்ல, அங்க ஒரு சிக்கல் இருக்குல்ல சார். யாரு பாட்டாளி மக்கள் கட்சி அங்க ஒரு ரெண்டா பிளவுபட்டு நிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த தேமுதிகவுடைய பலம் குறைஞ்சிருக்கு. ஓபிஎஸ் வெளியே போயிருக்காரு, வைத்தியலிங்கம் வெளில போயிருக்காரு. இப்படி அந்த அதிமுகவுடைய பலமும் ஒரு பக்கம் குறைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் 2024 மிக வைப்ரண்டா இருந்த அண்ணாமலை போன்ற தலைவர்கள் இப்போ மாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஒரு கட்சியிலும் ஒரு தலைவர் மாற்றப்பட்டு தேசிய கட்சியை பொறுத்தவரை யதார்த்தம். அதே சமயத்தில் இன்னைக்கு மாநிலம் முழுவதும் உள்ள கட்சிகள் முக்கியமான பொறுப்பு வகிக்கிறார். இன்னைக்கு களத்துல வந்து பாத்தீங்கன்னா மாநில தலைவர் எந்த அளவுக்கு பணியாற்றிட்டு இருக்காரு, அதே போல திரு அண்ணாமலை அவர்களும் எங்களுடைய களத்துல இருக்கிறார். அது வந்து தொண்டர்கள் தெரியும், அது வெளிப்படையாக பேச முடியாது. அதனால அண்ணாமலை வந்து தீவிரமான களப்பணியில் இருக்கிறார் என்பது வந்து நீங்க எப்படி சொல்ல முடியும்? எங்களை போட்டு நிர்வாகிகள் தெரியும். அதனால வந்து கடுமையாக வேலை பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்ல முடியுது, திரு ஊரு சொன்னாரு, நான் கேட்கிறேங்க, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி திமுக திருப்பி கூட்டணி கட்சி கூட்டணி வகித்தாலும் சரிங்க, அது இதயபூர்வமான கூட்டணி அல்ல. நிச்சயமாக அது வந்து முரண்பாடுபட்ட கூட்டணி அப்படிங்கறத காலம் பதில் சொல்லும். 2026 முடிவு வந்து இதுக்கான பதில சொல்லும். நீங்க சொன்ன ஓபிஎஸ் விவகாரத்தை பொறுத்தளவுக்கு அது ஒரு உள்கட்சி பிரச்சனை. ஒரு மாநிலத்துக்கு முன்னாள் முதல்வர் வரையறுவது நாங்கள் தனிப்பட்ட விமர்சிக்க தயாராக இல்லை. அதே சமயத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தெரியுதா இல்லை தன்னுடைய நான் பெரியவரால் யார் எடுத்தாலும் யாரையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் வச்சுதான் தோணுமே தவிர அதிகாரத்துக்காக எவர் பொருளும் சரிதா நிச்சயமாக ஆரோக்கியமான விஷயமாக இருக்காது. இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் இது பண்ணிருக்காரு. நாங்களும் அதிமுக கூட்டணி வேற மட்டும் வச்சுட்டே இருந்தாங்க. நானே வலிமையான கூட்டணியாக மாறினத்திற்கு மக்கள் எங்களுடைய எங்களை ஒருங்கிணைச்சதுனால இன்னைக்கு எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. என்ன சொல்லிக்கிறீங்க? அமித்ஷா வரணுமோ தமிழ்நாட்டு கேட்கல. நாங்கள் எத்தனை நேரமே இந்த 2014 2026 என்ன செஞ்சிருக்கிறது பேருக்கு மேல விரும்புகிறோம். காங்கிரஸ் கூப்பிடுறோம். தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கோம் என்னைக்காவது மருத்துவம் வரீங்களா? வரைய மாட்டீங்க. தமிழ்நாடு கொண்டு குடிச்சிக்க தமிழ்நாட்டில் 6 வருஷம் அதான் பிரதமர் பேசியிருக்காரு. முக்கியமான விஷயம் 60 ஆண்டுகளாக தமிழக ஆட்சி புரிவதற்காக ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டுக்கு வரதராஜன் சார் நம்ம பேசுவோம். தொடர்ந்து பேசலாம் சார். சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம் வரதராஜன் சார், தொடர்ந்து பேசுவோம். இல்ல நான் உங்ககிட்ட 2வது வாரேன் வரதராஜன் சார். தங்கவரதராஜன் சார், நான் உங்ககிட்ட 2வது வாரேன். சரி வரேன், திரும்ப வந்துடுறேன் தங்கவரதராஜன் சார் உங்ககிட்ட நான் 2வது வரேன். தங்கவரதராஜன் சார். கேக்குது சார், சுருக்கமா உங்களுடைய நிறைவான கருத்து. அதான் சொன்னாரு, அதாவது குஜராத்ல போதைப் பொருள் வந்து அப்படின்னு எந்த துறைமுகம் பிடிக்கலாம். அது பிடிக்கிறதுனால அரசாங்கத்துமே பெரிய சொல்லக்கூடாது. நடவடிக்கை எடுப்பதுதான் தவிர தமிழ்நாடு மக்கள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். சரியா? ஒண்ணு. இன்னொரு சொன்னார், ராகுல் காந்தி வருகை திட்டம் நாட்டு முழுவதும் எங்க பிரச்சனை எங்க அவர் வந்து நடந்திருக்காரு, நடந்து பாதையிலேயே போயிருக்காரு, ரோட்ல சாலை மார்க்கமாக. கீழடிக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? பெட்ரோல் டீசல் விலையை எவ்வளவு கொடுத்தீங்க? கனகராஜ் சார் அது சொல்லுங்க. என்ன திட்டம் கனகராஜ் சார் ப்ளீஸ் தமிழ்நாட்டுக்கு? கனகராஜ் சார் கோபாலகிருஷ்ணன் பேசுறது 2 பேரும் பேசுறது மக்களுக்கு புரியல. அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடி அகழ்வாராய்ச்சி அவர்களை ஏன் இடமாற்றம்? கனகராஜ் சார் அவர் இணையத்துல வராங்க. சார் சுருக்கமா உங்களுடைய நிறைவான கருத்தை பதிவு செஞ்சிருக்கேன் சார். அமித்ஷா சொல்கிறார், அதே யோகியாக்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். எப்பயுமே நாடு முழுவதும் பல தலைவர்கள் பிரச்சாரம் செய்தாலும் கூட உங்களுடைய வெற்றிக்கு ஒரு பக்கமாக என்பது ராகுல் காந்தியுடைய பிரச்சாரம். அதனால் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். சரி சார்.
நன்றி. அதனால ஒரு விஷயம் தெரிவிக்கிறீங்க, மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டு கால 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை ஒப்பிடுறாங்க தமிழ்நாட்டில் மக்கள். அதே போல இந்த திமுக ஆட்சி ஒப்பிடுறாங்க. சரி, நன்றி. அதனால எந்த விஷயத்தை நான் ஏதாவது அரசியல் பேச முடியும். நாங்க பாருங்க, காங்கிரஸ் கட்சிக்கு சார் நன்றி.